எக்ஸ்போஸ் ஆனால் டீசெண்டா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. இப்போ ஒன்னு என்னன்னா பவர் பிளேல இப்ப 265 தேவையினதையும் மிடில் ஆர்டர்ல வர ஸ்ரேயஸ் ஐயர் அவங்க எல்லாம் நேகல் இதெல்லாம் வராங்கல்ல, அவங்களுக்கு 11 ரெக்வயர்ட் ரன் ரேட் தான் இருந்துச்சு. நீ 265 அப்ப 11 இருக்கும்போது நீ கரெக்டா அதை கேமோட ஃப்ளோ மெயின்டைன் பண்ணா போதும். நீ ஓவரா ட்ரை பண்ணணும் இல்லை. ஒரு பவுண்டரி 1-1-1 எடுத்தா கூட 10, கடைசி ஒரு 5 ஓவர்ஸுக்கு 60 இருந்துச்சு, 12 ரன் ரேட் அப்ப அடிச்சிட்டாங்க. அதே மும்பை மேட்ச் நம்ம பார்ப்போம், அடிக்க வேண்டியது 208. டாப் ஆர்டரோட கான்ட்ரிபியூஷன் எவ்வளவு முக்கியம் பாரு. இங்க பவர் பிளேல அந்த 265க்கான ஸ்டார்ட் கிடைச்சிச்சு. இந்த 208க்கு வெறும் 45க்கு 1, 45க்கு 2 இருந்திருந்தா கூட கேம்ல இருந்திருப்பாங்க மும்பை. 7 ஓவருக்கு 30 அடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, ஹர்திக் பாண்டியா என்ன பண்ணுவான், கடைசியில 14 ஓவர் 80, 13 ஓவர் இருக்கும்போது 80 இருந்துச்சு. 7 ஓவருக்கு 120 அடிக்கணும். அப்ப என்ன பண்ணுவான் ஹர்திக் பாண்டியா, கேம் எடுத்துட்டு போவானா, ஒரு 6 ஓவருக்கு அடிச்சுட்டு 2 பால் சிங்கிள் ஆடுவானா, 4 பால் சிங்கிள் ஆடுவானா, 10 அடிக்கணுமா. 16 ரன் ரெக்வயர்ட் இருந்துச்சு. ரதர்ஃபோர்டு வரும்போது அப்படி இருந்துச்சு. அதான் டாப் ஆர்டர் கேன் டிஃபைன் எ சேசிங். அப்ப நீ டாப் ஆர்டர் தான் முக்கியம். அப்பதான் ப்ரெஷரை லீவ் பண்ண முடியும். இப்ப அதே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல உன்னால டாப் ஆர்டர் ஃபெயிலியர் ஆனாலும் நீ ப்ரெஷர் ஆக மாட்டேன். ஏன்னா நீ ஒரு டார்கெட்டை செட் பண்ணி, நான் பவுலர் எனக்கு இருக்கான், டிஃபெண்ட் பண்ணி கொடுப்பான் அப்படின்னு ஒரு நம்பிக்கை கொடுத்து ஒரு 150 160 கூட எடுத்துட்டு போவேன். ஸ்கோர் போர்ட் ப்ரெஷர் இல்லை, நான் 160 வச்சு நான் நம்புறேன், நல்லா ஃபீல்டிங் பண்ணி நான் பவுலிங் நல்லா பிளான்ஸ் போட்டு எடுக்க முடியும் அப்படின்னு நம்பி கூட ஒரு சான்ஸ் கொஞ்சம் ஸ்லோவா எடுத்துட்டு போகலாம். வேற செகண்ட் இன்னிங்ஸ்ல 220, 230, 208னா உனக்கு அந்த டைமிங்ல நீ சான்ஸ் எடுக்கணும், இங்க சான்ஸ் எடுக்கணும், அங்க சான்ஸ் எடுக்கணும், இல்ல எல்லா பாலும் சான்ஸ் எடுக்கிற நிலைமை வரும்.